சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிறதுக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணம். மெயின் காரணமே நான் தான். பார்த்ததுக்கப்புறம் 2.0 உடைய ஆடியோ லான்ச் எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஐடியாலாம் வந்துருச்சு. அவர் ஹீரோ ஆகிட்டாருனா நான் காமெடின் ஆவேன், அவரே காமெடின் ஆகிட்டாருனா நான் என்ன ஆவேன்னு தெரில. ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வந்து படத்துக்கு படம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வராரு. ஒரு மேக்கப் போட்டு ப்ராஸ்தட்டிக்லாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவருடைய தாட், அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. இந்த படம் வந்து அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா ஆகும்னு தெரில. இன்றைக்கி உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கே அப்படியே புல்லரிக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் நண்பன் சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு உண்மையை சொல்லணுன்னா, சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிறதுக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணம். மெயின் காரணமே நான் தான். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்து அதில் தான் ஃப்ரெண்டானோம் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் வந்து டெய்லி ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு ஷூட்லேயும் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பவும் வீட்டிலேருந்து ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். அப்போ வந்து அவர் திடீர்னு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு இது மாதிரி காமெடின்னு ஆகணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னுவார். நான் தான் வந்து இல்லையா நீலாம் வந்துட்டு இது ஹீரோ மெட்டீரியல், இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஸோ இவ்வளோ நல்லா அழகாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹீரோ தான் அப்படின்றது. ஏன்னா அந்த பொதுநலத்தில் என்னோட ஒரு சுயநலமும் கலந்துருக்குது. ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டாருனா நான் காமெடின் ஆவேன், அவரே காமெடின் ஆகிட்டாருனா நான் என்ன ஆவேன்னு தெரில. ஸோ அதை அவர்கிட்ட சொல்லி ஒரு மைண்டில் ஏற்றி நீங்கள் ஹீரோன்னு சொல்லி, பட் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆவாருன்னு உண்மையிலே நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் அது இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஒரு சூஸ் பண்ணதுக்கே முதல்ல ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அது. ஏன்னா அது ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து நடிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், அதை கலைக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணி எதாவது சாப்பிட்டுட்டு வேணுமையா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு 7 மணி நேரம் அதுக்கு மட்டுமே கஷ்டப்படணும். அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து வேறு இந்த கஷ்டத்தை பண்ணோம். அதுக்கு நடுவில் ட்ரெஸ்ஸு வேறு, ஸோ அத்தனையும் போட்டுக்கிட்டு பாவம் ஒரு ஷார்ட்டை முடிச்சுட்டு அந்த இதில் வந்துட்டு பிரேக்கில் அதை அப்படியே கட்டி போட்டு ஹான்னு உட்காரும்போது அவருக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இந்த கேரக்டரை அவர் ஏற்றுக்கிட்டதுக்கே. ஸோ அது மாதிரி ஒருத்தருக்கு நண்பராக இருக்கேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கேங்கிறதும் பெரிய சந்தோஷம். அண்டு அனிருத் வந்து எங்களுக்கு நல்ல நண்பர், மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத விட எங்களுக்கு நல்ல நண்பர். ஸோ அதுவும் சிவகார்த்திகேயனுக்குங்கும் போது அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி வந்து உண்மையிலே எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி எல்லாமே செம பாட்டாக போட்டிருக்காரு. அவரை பற்றி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்லணுன்னா, எனக்கு நிறையா பொண்ணுங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறது எல்லாம் என்னென்னா, எடுத்தோடனே சதீஷ் அண்ணா, அனிருத்தோட நம்பர் இருக்கா அண்ணா அப்படி 2 வாட்டி அண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனிருத் நம்பரை தான் கேட்பாங்க. பட் கொடுக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். பட் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே அந்த ட்ரெண்டில் வந்து அனிருத்துன்னு சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுட்டுருக்காங்க. அது காரணம் அவருடைய மியூசிக் தான். ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், இந்தியாவோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள். அப்புறம் பிசி சார், நாங்கள் வந்து உண்மையிலே ஒரு கேமராமேன் பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிறோன்னா பிசி சார் தான். ஒரு வாட்டி ஸ்பாட்லேயும் சிங்கம் மாதிரி நடந்துட்டு இருப்பார். நாங்கள் கேட்டுப்போம், சிங்கம் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டரை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் பயத்துலேயே இருப்போம். அவர் முன்னாடி இன்னும் பேசலாமா இல்லையா, எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே, பின்னாடி சேரை போட்டு உட்காந்துக்கிறது. அவர் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்பாட்லலாம் கலாச்சிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். வந்தாருன்னா அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. ஸோ அவர் கூடலாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதே பெரிய விஷயம். அவர் கேமரா பண்ணுற படத்தில் நாங்கள் நடிக்கிறோன்றதே வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருந்தது. அப்புறம் பாக்யராஜ், உண்மையிலே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கதையும் பண்ணியிருக்கார் பாக்யராஜ் சார் மாதிரியே. ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறவருக்கு இது கண்டிப்பாக மிகப்பெரிய லான்ச். இது அதுக்கான ஃபுல் டேலண்ட் உள்ளவர் தான் அவர். ஸோ அவர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சங்கர் சார் இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு எங்கள் ஊர் தேட்டர்லலாம் வந்து வேறு படம் ஓடிட்டு இருக்கும்போது அங்கே வெளியில் போஸ்டர், அந்த படம் போஸ்டரை விட இந்த இன்னொரு போஸ்டர் அடித்து ஓட்டியிருப்பாங்க பெருசாக. என்னென்னா இடைவேளையின் போது காதலன் படம் ட்ரெய்லர் காண்பிக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்காகவே நாங்கள் போய் படம் பார்ப்போம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே வந்து எங்களுக்கு இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு ஹெல்ப்பு, எங்களுக்கு ஒரு சந்தோஷங்கிறது ஒரு பெரிய பெருமை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு கீர்த்தி வந்து முன்னாடி இருந்தே சொல்லுவேன், அந்த மாதிரி நான் இந்த இதுக்கு முன்னாடி WRN சப்ஜெக்ட்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தா. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஹீரோயின் யாருன்னா சிவகார்த்திகேயன் தான். ஸோ நல்லா அழகுலையும் வேறு அதை விட நல்லா அழகாக இருந்தாரா, நீங்கள் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். அது எங்கள் யூனிட்டில் 2 பேர் லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சிவகார்த்திகேயன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு. அதில் நானும் ஒருத்தன்.
ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை இணைச்ச ராஜா சார் எப்போவுமே பெருசாக தான் திங்க் பண்ணுவார். இது எப்படின்னா மான் கராத்தே டைமில் வந்து எங்களுக்கு அந்த டைமில் வந்து ஹீரோயினாக அன்சிகாவை கேட்கலாங்கும் போது அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அப்போது இப்படி அன்சிகாவை போய் கேட்கலான்றாரு, இது நடக்குமா அப்படின்னு மாதிரி போய் கேட்டு ஓகே பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிசி சார் கேமராங்கும் போது நாங்கள் எப்படிங்க இதெல்லாம் எப்படிங்க நினைக்கும் போது அவர் யோசிப்பார், கண்டிப்பாக அதை போய் நடத்தி காமிச்சிடுவார். அப்போது இதுவாக இருக்கும், நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், பட் அதை முடிச்சு காமிச்சிடுவார். ஸோ நீ ஒரு மிக நல்ல ப்ரொடியூசராக தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். எல்லா படத்துலையும் நான் இருப்பேன், அது வேறு விஷயம். அங்கே தான் பாய் தலைகணிலாம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸ்லேயே, அப்படியே படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஷூட்டிங் போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். வெரி இம்ப்ரெசிவ் லான்ச், வெரி இன்ஸ்பைரிங். இது பார்த்ததுக்கப்புறம் 2.0 உடைய ஆடியோ லான்ச் எப்படியெல்லாம் பண்ணலான்னு ஐடியாலாம் வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் த ஆர்கனைசர்ஸ். என்ன ரெமோ வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ப்ராஜெக்டு. டைட்டில்லேருந்து கேஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லா வகையிலையும் ரொம்ப அட்ராக்டிவான ப்ராஜெக்ட். ரஜினி முருகன் பார்த்தேன். பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வந்து படத்துக்கு படம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வராரு சிவகார்த்திகேயன் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அவர் இப்படியே இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு மேக்கப் போட்டு ப்ராஸ்தட்டிக்லாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவருடைய தாட், அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அவர் அடுத்த கட்டத்துக்கு போவார். ரஜினி முருகன் பார்த்துட்டு நான் லிங்குசாமிக்கு ஃபோன் பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த கீர்த்தி சுரேஷ்ன்ற அந்த ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னேன். அவர் வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. எனக்கு அந்த டயத்தில் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்கள விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையல. அந்த படத்தில் லைக் வெரி க்யூட் அண்ட் வெரி இம்ப்ரெசிவ், குட் பர்ஃபார்மிங், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னு நான் வாழ்த்துறேன். அனிருத் ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போதும் அவர் சொல்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும். போன மான் கராத்தே டயத்தில் மீட் பண்ணும்போது கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த வாட்டி வந்தப்போ எப்படி சார் ரொம்ப பிஸியான்னு கேட்டேன். இல்லை சார் பிஸி இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சொன்னார், படம்லாம் நான் குறைச்சிட்டேன், இது நிறையா படம் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, ஒரு மெஷின் மாதிரி ஒரு டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்துருச்சு. என்னால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியல, அதனால் நான் படங்களை குறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவர் இன்னும் இப்போயே பெரிய இடத்துல இருக்கார், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவரை நான் வாழ்த்துறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிசி சார், ரசூல் பூக்குட்டி, அனல் அரசு அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அதில் மெனக்கெடல் தெரியுது. இப்போ வந்து லைக் ஒரு படத்துக்கு வந்து ஷான் ஃபுட், அந்த வேட்டா ஒர்க் ஷாப் அப்படின்லாம் நிறைய பேர்லாம் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் கொண்டு வரணும், இந்த படத்துக்கு எல்லா அழகையும் சேர்க்கணும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெனக்கடல் தெரியுது டெக்னீஷியன்ஸில். கமலக்கண்ணன், அனல் அரசு இப்படி ரொம்ப அழகழகாக ரொம்ப திறமையானவங்களாக பார்த்து சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய அளவு வெற்றி பெறும் நான் நம்புகிறேன். அந்த டைரக்டருக்கும் பாக்யராஜ் கண்ணன் அண்ட் ப்ரொடியூசர் ராஜா அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும், இந்த பாடல்கள், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.